கொங்கு நாட்டு ஸ்டைல்ல தேங்காய் பால் பிரியாணி கடன் கிட்டாயில பிரியாணி செய்யலாம். சூப்பரா செய்யணும். கொங்கு மட்டன் பிரியாணிக்கு மட்டன் பீஸா வெட்டி எடுத்துலாம். பீஸ் நல்லா அருமையா இருக்கு. இதெல்லாம் வெள்ளாட்டு கறி நம்ம பிரியாணி செய்யறதுக்கு செமையா இருக்கும். ஆட்டில முழுசா போட போறோம், அதனாலதான் லைன் போட்டிருக்கோம். அப்போ வந்து பிரியாணில போட்டா மசாலா இறங்கி சாப்பிட நல்லா இருக்கும். நான் பூண்டு எந்த மாதிரி கிளீனா உரிச்சிருக்கேன். இஞ்சி என்ன அப்படி கட் பண்ணிருக்க? நீ மொத்தமா செதுக்கி தள்ளுற. பூண்டு உரிக்கிற மாதிரி நீ இஞ்சி உரிப்பா? கொங்கு பிரியாணிக்கு ஹைலைட்டே வந்து தேங்காய் பால் தான். தேங்காய் உடைச்சு திருகி பால் எடுத்துவோம். அப்படி நல்லா இளம் தேங்காய் இருந்தாதான் பால் நல்லா வரும். தண்ணி கொடுப்பா கொஞ்சம், எனக்கு தண்ணி தாகமா இருக்கு. எப்ப எல்லாருக்குமே இருக்குப்பா தரம்பா. இல்ல தண்ணி கொஞ்சமா இருக்குன்னு நீயே குடிச்சிட்டேன் என்ன பண்றதுன்னு கேட்டேன்பா. அதுல வந்து இருக்கு முன்ன வந்து மிக்ஸ் பண்ணியா கூட கொடுக்குறேன் எல்லாருக்கும். நான் அந்த தண்ணி கேட்கலப்பா. ஏன்னா அத்தனை தேவை உடச்சு கொஞ்சம் தண்ணி இருக்கு, அவ்வளவுதான் போறேன். கேட்டதா தண்ணி குடிச்சிருக்கான். குடிச்சு பார்க்கலாம் அப்படி இருக்கு. ஜூஸோட நல்லா எனர்ஜி ஃபுல்லா இருக்கு குடிச்சதால. அந்த டயர்டஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம உடைச்சு தேங்காவை திருவி எடுத்துக்கலாம். அப்போ வந்து பால் எடுக்கிறது நமக்கு ஈஸியா இருக்கும். நம்ம கொங்கு மட்டன் பிரியாணிக்கு மட்டனை ஊற வைக்க தேவையான பொருள் அரைச்சு எடுத்துக்கலாம். துருவன தேங்காய் தண்ணி மிக்ஸ் பண்ணி தேங்காய் பால் எடுத்துலாம். கொஞ்சம் தேங்காய் பால் திக்கா இறங்க புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப வந்து கடைசியா புளிஞ்சு எடுத்துக்கலாம். திக்கா இருக்கிறதுனால தண்ணி கம்மியா ஊத்திருக்காங்க நம்ம, அதனால பால் ஃபுல்லா இருக்கிறதுனால வந்து டைட்டா இருக்கு. பாருங்க நல்லா ஃபுல்லா ட்ரையா புளிஞ்சிட்டோம். வெறும் செக்கதா இருக்கு உள்ள. புளிஞ்சா போதுமானது. இப்போ மட்டனுக்கு பாத்தீங்கன்னா மசாலா வந்து சேர்த்த போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து தயிரா சேர்த்துக்கலாம். பாருங்க, நாட்டு மாட்டு தயிர். அம்மில அரைச்ச பூண்டு, பச்சை மிளகாய், மிளகு, இஞ்சி கறியில போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அம்மில அரைச்ச மல்லி, புதினா அதோட சேர்த்து எலுமிச்சை சாறு, இதோட கல் உப்பு சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு மசாலா சேர்த்தாச்சு. இப்ப நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அரை மணி நேரம் வச்சு ஊற வச்சுக்கலாம்.
இந்த அளவுக்கு இருந்தா போதும். அடுப்பு நல்லா பத்திடுச்சு, உருளைய தூக்கி வச்சுக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு, செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் ஊத்தி போறோம். நம்ம கொங்கு நாட்டு பிரியாணிக்கு பட்டை வகை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறி பட்டை நல்லா வதங்க போகுது, கருவேப்பிலை வந்து போட்டுக்க போறோம். கீரி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கொட்டி இப்போ வதக்க போறோம் பாருங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, வெள்ளை பிரியாணிக்கு சிவப்பு தக்காளி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அம்மியில அரைச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அரைச்ச மிளகு, அரைச்ச பட்டை வகை சேர்த்துக்கலாம். மசாலா ஊற வச்ச மட்டனை, பச்சை தண்ணி ஊத்தி கறி வேக வச்சுக்கலாம். கொங்கு நாட்டு பிரியாணிக்கு தேங்காய் பால் முக்கியமானது. இதுல தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அம்மியில் அரைச்ச பாதாம் சேர்த்துக்கலாம். சுடுதண்ணி போட்ட பாசுமதி அரிசியா போட்டுக்கலாம். வாசனைக்காக மல்லி புதினா சேர்த்துக்கலாம். கடைசியா பசுமாட்டு நெய் ஊத்தி தம் போட்டுக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. அரிசி பூ போல வெந்திருக்கு, வாசனை அருமையா இருக்கு. கறி பாருங்க அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்கு, எலும்புல இருந்து கறி பிரிஞ்சு வந்துருக்கு. சித்தி
ஆட்டுக்கறி பிரியாணி சூப்பரா இருக்குது. அருமையான ஒரு டீம், அருமையா செஞ்சிருக்காங்க. நல்லா டேஸ்டியா இருக்கு. கறியும் நல்லா சாப்பிட்டா வந்துருக்கு. தேங்காய் பால் பிரியாணி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.